இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய இறுதி நாளில் நம்ம இருக்கிறோம். நாளைக்கு பெந்தகோஸ்தே விழா, தூய ஆவியாளருடைய பெருவிழா. நாளை தொடங்கி பொதுக்காலம் ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய உயிர்ப்பினுடைய அந்த பாஸ்கால இறுதி நாள் நம்ம இருக்கிறோங்க. சகோதரர்களே, இந்த இது நாள் வரை யோவான் நற்செய்தி முழுக்க கிட்டத்தட்ட வாசிச்சுட்டு இருந்தாங்க. திருத்தூதர் பணி கிட்டத்தட்ட முழுக்க வாசிச்சிட்டோம். என்றால் உயிர்ப்பின் ஒளியில் நற்செய்தி பணி என்ற தலைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய அதாவது அவருடைய மீட்பு திட்டம் ஃபுல்லாக நம்ம வாசித்து பார்த்துட்டோம். அதன் பிறகு முதல் திரு அவை எப்படி இருந்தது என்று அந்த முழு வரலாறையும் படிச்சுட்டோம் நாம். சகோதரர்களே, இப்பொழுது பாஸ்கா காலத்தினுடைய இறுதி இல்லையா, இறுதி நாள் வச்சுக்கோமே, கடைசி நாள் வச்சுக்கோமே. இப்பொழுது ஆண்டவர் ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார் இன்றைக்கி. அதற்கு முன்பாக ஒரு சின்ன நம்ம படித்த வாசகத்துடைய நிகழ்வு தான். பேதுருவை ஏசப்பன பண்ணுறார், அழைக்கிறார், என் அன்பு சேரியா என்று கேட்டு தன்னுடைய திரு அவையை தான் கட்டி காத்த திரு அவையை பேதுருடைய காலத்தில் ஒப்படைக்கிறார். தான் வச்சுக்கோ, நீ பேணி வேலை சொல்கிறார். நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுற, பேதுரு திரும்பி பார்க்குறாரு. அங்கே யோவானும் அங்கே நிற்கிறாரு. ஏசப்பாக அவரும் பின்தொடர்ந்து வர்றாரு. அப்போது பேதுரு ஏசப்பட்ட கேட்குறாரு, ஆண்டவரே, இப்போ நான் எப்படி இருக்கணும்னு சொன்னீங்க, திருவிழா வழி நடத்துகிறோம், நான் பார்த்தோன்னு சொன்னீங்க, ஓகே, இவருக்கு என்ன ஆகும் என்று அவரை யோவானை குறித்து ஏசப்பட்டு கேட்குறாரு. அப்போது ஏசப்பட்ட சொல்கிற பாருங்க பார்ப்போம், அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை? நான் மீண்டும் வர வரைக்கும் அவன் உசோடு இருக்கணும்னு நான் விரும்பினா உனக்கு என்ன? எப்படி? நான் மீண்டும் வரும் வரை இல்லையா, இவர் இங்கே இந்த உசுரோடு இங்கே இருக்கணும்னு நான் விரும்பினா உனக்கு என்ன? அதெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை? நான் உனக்கு என்ன சொன்னால் அதை செய்யன்னு சொல்கிறேன். சகோதரர்களே, இறை திட்டம் நம்மில் நிறைவேற நம்ம வழிவகை செறிமொழிய அவங்களுக்கு என்ன ஆகும், இவங்களுக்கு என்ன ஆகும், இவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி இருப்பான். இறை திருவுலம் நம்மில் நிறைவேற நம்ம முழு ஒப்பு கொடுக்கணும். இன்றைய சிந்தனை தான் அன்றைக்கி புரியுதுங்களா? அங்கே என்ன ஆகும், அவருக்கு என்ன ஆகும், இவருக்கு அந்த நீ சொல்ல கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது. இறந்தவரை இறந்தவர் அடக்கம் செய்வர் சொல்லுவார் பாருங்க. அப்போது உன் பணி என்ன? கடவுளை திருவுளம் உனக்கிட்ட நீ என்ன, கடவுளை விருப்பம் என்ன, அதை நீ செய். சகோதரர்களே, இந்த பாஸ்கா நிறைவில் ஆண்டவர் செய்தி இதுதான். என் திருவுளம், என் சித்தம் உங்களிலே முழுமையாக நிறைவேற எந்த தடையும் நீங்கள் போட்டுக்காதீங்க. எந்த தடையும் நீங்கள் போட்டுக்காதீங்க. எதையும் குறுக்கு இடைச்சலாக சேர்த்துக்காதீங்க. யாவே ஆண்டவர் கேட்பார், என்னுடைய பணிக்கு நான் யாரை அனுப்புவேன்? நான் இருக்கிறேன்னு என்ன பண்ணுவார், இறைவாக்கில் முன் வருவார். நான் இருக்கிற ஆண்டவர் என்ன அனுப்புங்க, என்னை அனுப்பும் வருவார். அதே போல் கடவுளை திருவுளத்துக்கு நம்ம முழு ஒப்பு கொடுக்கணும். நம்ம எந்த தடையும் குறுக்க வராமல் பார்த்துக்கணும். ஏசப்படி வார்த்தை தான் நிற்போம். வாசகம் பாருங்கள், வாசகத்தில் தூய பவுலை பாருங்க பார்ப்போம். ரோமாபுரி வரை சிறை கைதே தான் போகிறாரு. அங்கே அச்சுப்பட செய்யார் பாருங்க. அவர் என் வேலை என்ன? ஆண்டோடைய மற்றவங்க அறிவிப்பது, ஆன்மாக்களை அறுவடை செய்வது, இதுதான் பவுலுடைய வேலை. கரெக்டாக செய்கிறவர். அங்கே வாடகை வீட்டில் குடியிருக்கிறாரு. கைதியாக தான் போயிருக்காரு ரோமைக்கு. ஒரு காவலாளி அவருக்கு கூடவே இருக்கிறாரு. இருந்தாலும் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, ரோமையில் யூத குருக்களை கூட்டு பேசுகிறாரு, மூப்பர்களை கூட்டு பேசுகிறாரு. இந்த 2 ஆண்டு அளவும் இறை மக்கள் நற்செய்தி பணி செஞ்சுட்டு இருக்காரு பாருங்கள். இதுதான் ஆண்டோட திருவுளம். சகோதரர்களே, எந்த நேரத்திலும் கடவுளுடைய திருவுளம் தடைபடும்படி நம்ம எதையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காதலியோ கண்ணிலையோ போட்டுக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற பாருங்க பார்ப்போம், அவர் நான் வரும் வரை உசோடு இருக்கணும், நான் விரும்பினா உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா சொல்லுவார். அதே போல் நாம் வாழ்கின்ற
இந்த காலத்தில் சகோதரர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? திருப்பாடல் இவ்வாறு வரும்: இதோ வருகின்றேன் ஆண்டவரே, திருவுளத்தை நிறைவேற்ற. பெரும்பாலும் குருக்களுடைய திருப்பொழிவு வருது இல்லையா? அப்போ பெரும்பாலும் அந்த புதிய குருக்களுடைய மோட்டோ சொல்லுவாங்க பாருங்கள், அந்த விருது வாக்கு இதுவாக தான் இருக்கும். இதோ வருகிறேன் திருவுளத்தை நிறைவேற்ற. இதோ வருகின்றேன் ஆண்டவரே, திருவுளத்தை நிறைவேற்ற. இந்த வரியை நாம் ஆண்டவர் சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் திருவுளத்தை நிறைவேற்ற இந்த உலகத்தில் வாழணும். அதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. உங்கள் திருவுள பாதையில் நாங்கள் டைவர்ட்டாகி வெளியே போகாமல் இருக்க. ஆனால் நல்லா ஒன்று நினச்சிக்கொண்டாம, நாம் ஆண்டவருடைய பாதையை தேர்ந்தெடுத்தால் நமக்கு தடை பல கோடி வரும். ஒரு பாட்டு ரொம்ப, தடை கோடி வரலாம், மூலம் தவித்தோடி விடலாம், ஆனாலும் பாட்டு முழுமையாக தெரியல எனக்கு. நல்ல பாட்டு இது. பல கோடி தடைகள் வரும், உள்ளம் தடைப்படும், நிறைய நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நானே என்னுடைய லைஃப்பில் சொல்கிறேன்னே, நான் வேதியர் படி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஓய்வில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன், பைபிளுக்கு கோயிலுக்கு போவேன். நான் பூசைக்கு பைபிள் எடுத்து தான் போவேன். நான் ரீடிங் பார்ப்பேன், சில குறிப்புகள் எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். பழக்கம் உண்டு எனக்கு. போகும்போது எனக்கு காதப்படவே மக்கள் பேசுவாங்க, அம்மா வந்துட்டு பெரிய பக்திமா வந்துட்டார் பருவர் அப்படின்வாங்க. பைபிளை கொண்டு போகிறதுக்கு ஒரு குத்தமா, பெரிய பக்தமா வந்துட்டார் அப்படி பேசுவாங்க, காதுக்கு பட பரவாயில்ல. நான் அவனுடைய வார்த்தையை நானும் அதில் பங்கெடுக்கிறேன், படித்து பங்கெடுக்கிறேன். அதை நான் கொண்டு போகிறேன். என் காதலையே கூட பெருசாக பக்திமா வந்துட்டார் பருவர் அப்படி வரும், பரவாயில்ல, கவலை கிடையாது. நிறைய தடைகள் வரும், இடைச்செருகள் வரும். உடைய பாதை என்ன பண்ணுவோம், நம்ம தடமாறி போகிறதுக்கு நிறைய உண்டு. சோதனை வரும், அது வருங்க. சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபிங்க ஆண்டவர் சொல்லுவார். உங்களுக்கு வரும் சோதனை சாதா சோதனை தான். சோதனை வெளில கொரிந்தியர் படிச்சு வருங்க பாருங்க, 9ஆம் அதிகாரத்தில். இந்த சோதனை வெளில கடவுள் உங்களுக்கு அதுக்கும் உங்களுக்கு வழி சொல்லுவார் வரும் பாருங்கள். எனவே கடவுளை துணை கொண்டு நாம் நமக்கு வரும் இடைத்தடைகளை எல்லாம் தகர்த்தெறிய ஆண்டவரை பாதத்தில் அமருவோம். எப்பா நாங்கள் பாதை பின்பற்ற ரெடிப்பா. நிறைய சமுதாயத்தில் பிரச்சனைகள் வருது ஆண்டவரே. எனக்கு என்ன பண்ணுங்கள், அந்த சமுதாயத்து பிரச்சனைகளை தடைகளை தகர்த்தெறிந்து உங்களுடைய பாதையில் நாங்கள் காலம் முழுக்க பயணிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமாக கடவுள் அன்று பேதுருவையும் பவுலையும் வழிநடத்தது போல நம்மையும் கரம் பிடித்து வழிநடத்துவார். பிரார்த்திப்போம்.